குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். இந்த வீடியோவில் நம்ம என்ன ரிவைஸ் பண்ண போகிறோன்னா ஜென்ரல் நாலேஜில் ஜென்ரல் குவிஸ், அப்ரிவேஷன்ஸ், அப்புறம் அப்ஜெக்டிவ் டெஸ்ட் இதை மூணுத்தையும் ரிவைஸ் பண்ண போகிறோம். ரிவைஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு குட்டி ஸ்டோரி பார்ப்போம். ஒரு ஊரில் ஒரு செல்ஃபிஷ் மேன் இருந்தாராம். செல்ஃபிஷ்னா என்னன்னா தன்னை பற்றி மட்டுமே யோசிக்கிறது செல்ஃபிஷ். மற்றவங்கள பற்றி யோசிக்காமல் தன்னை பற்றி மட்டுமே யோசிக்கிறவங்க தான் செல்ஃபிஷ். ஒரு ஊரில் ஒரு செல்ஃபிஷ் மேன் இருந்தாராம். அவர் மற்றவங்களுக்கு ஹெல்ப் பண்ணவே மாட்டாராம். அவரோட ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு கூட ஹெல்ப் பண்ண மாட்டாராம். ஒரு நாள் அந்த செல்ஃபிஷ் மேன் அவரோட மணி பேக்கை தொலைச்சிட்டாராம். அதில் 30 கோல்டு காயின்ஸ் இருந்துச்சான். எவ்வளோ கோல்டு காயின்ஸ்? 30 கோல்டு காயின்ஸ் இருந்துச்சான். உடனே அந்த செல்ஃபிஷ் மேன் அவரோட ஃப்ரெண்ட் வீட்டுக்கு போய் இப்படி என்னோட மணி பேக் தொலைஞ்சிடுச்சு அப்படின்னு சொன்னாராம். அவரோட ஃப்ரெண்ட் ரொம்ப கைண்டான பர்சனா. சரி நம்ம தேடி பார்க்கலாம், கவலைப்படாத, கிடைச்சிடும் அப்படின்னு சொல்லி அந்த செல்ஃபிஷ் மேனை வீட்டுக்கு அனுப்பி விட்டாராம். அவர் போனதுக்கப்புறம் அந்த கைண்ட் மேனோட பொண்ணு வந்தாங்களாம். வந்து, அப்பா நான் வர வழியில் இந்த பேக் கீழே கிடந்துச்சு, அதில் 30 கோல்டு காயின்ஸ் இருக்குன்னு சொல்லி அப்பா கிட்ட கொடுத்தாங்களாம். அந்த பொண்ணு அப்பா கிட்ட கொடுத்தாங்களாம். அந்த கைண்ட் மேன், இது நம்ம ஃப்ரெண்டோட 30 கோல்டு காயின்ஸாக தான் இருக்கும், நம்ம போய் அவன்கிட்ட கொடுத்துடலாம் அப்படின்னு நினச்சிட்டு அந்த செல்ஃபிஷ் மேன் வீட்டுக்கு போனாராம். போய் சொன்னாராம், என் பொண்ணு கீழே கிடந்துச்சுன்னு சொல்லி எடுத்துட்டு வந்தா, இந்தா உன்னோட கோல்டு காயின்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்தாராம். அதை வாங்கி கவுண்ட் பண்ண அந்த செல்ஃபிஷ் மேன், இன்னும் 10 காயின்ஸ் மிஸ் ஆகுதே, எங்கே என்னோட 10 காயின்ஸ் அப்படின்னு கேட்டாராம். அதில் இருந்ததே 30 கோல்டு காயின்ஸ் தான். ஆனால் இந்த செல்ஃபிஷ் மேன் என்ன சொல்கிறாரு, அந்த பேக்கில் 40 கோல்டு காயின்ஸ் இருந்துச்சு, இப்போ 30 தான் இருக்குது, இன்னும் 10 எங்கே அப்படின்னு கேட்குறாரு. வேணும்னே பொய் சொல்கிறாரு. அதில் இருந்ததே 30 கோல்டு காயின்ஸ் தான் அப்படின்னு அந்த கைண்ட் மேன் சொன்னாராம். இன்னும் 10 எங்கே அப்படின்னு அந்த செல்ஃபிஷ் மேன் கேட்டார்ல, அதுக்கு அந்த கைண்ட் மேன் என்ன சொல்கிறாரு, அதில் இருந்ததே 30 கோல்டு காயின்ஸ் தான் அப்படின்னு அந்த கைண்ட் மேன் சொன்னாராம். ரெண்டு பேரும் சண்டை போட ஆரம்பிச்சிட்டாங்க. அப்புறம் அந்த ஊர் கிங்கிட்ட போய் இவங்களோட ப்ராப்ளமை சொன்னாங்க ரெண்டு பேரும். அப்போது அந்த கிங், மணி பேக் உன்னோடது இல்லை, ஏன்னா உன்னோட மணி பேக்கில் 40 கோல்டு காயின்ஸ் தானே இருக்கும், உன்னோட மணி பேக்கில் 40 கோல்டு காயின்ஸ் தானே இருக்கும், அப்போது இது வேறு ஆளோடது, 40 கோல்டு காயின்ஸ் இருக்க மணி பேக் கிடைச்சா நான் உங்களுக்கு சொல்கிறேன் அப்படின்னு அந்த செல்ஃபிஷ் மேன் கிட்ட சொல்லிட்டாராம். உடனே அந்த செல்ஃபிஷ் மேன் என்ன பண்ணார், ஐயோயோ இல்லை, இதுதான் என்னோட மணி பேக், அதில் 30 கோல்டு காயின்ஸ் தான் இருந்துச்சு, நான் தான் வேணும்னே 40 இருந்துச்சுன்னு போய் சொல்லிட்டேன் அப்படின்னு அவர் உண்மையை ஒத்துக்கிட்டாராம். ஸோ நம்ம என்ன பண்ணணும், எப்போவுமே உண்மையே சொல்லணும். க்ரீடினஸ் இருக்கக்கூடாது. க்ரீடினஸ்னால் என்ன? பேராசை. பேராசை இருக்கக்கூடாது. க்ரீடினஸ் இருக்கக்கூடாது, பொய் சொல்லக்கூடாது. சரியா? ஜென்ரல் குவிஸ். இந்த கொஸ்டின்ஸ் எப்படி கேட்பாங்க அப்படின்னா, மகாத்மா காந்தி வாஸ் born on டேஷ் அப்படின்னு சொல்லிட்டு கீழே வந்து நிறைய ஆன்சர்ஸ் கொடுத்துருப்பாங்க. 2 அக்டோபர் 1869, சிட்டாரஞ்சன், ஒரிசா, ரவீந்திரநாத் தாகூர்னு நிறைய ஆன்சர்ஸ் கொடுத்துருப்பாங்க. அதில் எது கரெக்ட் ஆன்சரோ அதை எடுத்து அந்த கொஸ்டினுக்கு நேராக நீங்கள் எழுதிடணும் எக்ஸாமில். ஓகேவா? மகாத்மா காந்தி வாஸ் born on. மகாத்மா காந்தி எப்போ பிறந்தாரு அப்படின்னு கேட்டிருக்காங்க. மகாத்மா காந்தினா யாரு? மகாத்மா காந்தி வந்து ஃபாதர் ஆஃப் தி நேஷன். மகாத்மா காந்தி யாரு? ஃபாதர் ஆஃப் தி நேஷன். ஏன் அவர் ஃபாதர் ஆஃப் தி நேஷன்னு சொல்கிறாங்க? ஏன்னா அவர் தான் நம்மளுக்கு இண்டிபெண்டன்ஸ் வாங்கி கொடுத்தது. என்ன வாங்கி கொடுத்தது? அவர் தான் நமக்கு இண்டிபெண்டன்ஸ், சுதந்திரம் வாங்கி கொடுத்தது. பிரிட்டிஷ் பீப்புள்கிட்ட இருந்து நமக்கு சுதந்திரம் வாங்கி கொடுத்தது மகாத்மா காந்தி. அதனால்தான் அவரை ஃபாதர் ஆஃப் தி நேஷன் அப்படின்னு சொல்கிறோம். அவரோட ரியல் நேம் என்னன்னா, அதாவது அவங்க அம்மா அப்பா வச்ச பேர் என்னன்னா மோகன்தாஸ் கரம்சந்த் காந்தி. மகாத்மா காந்திக்கு அவங்க மம்மி டாடி வச்ச நேம் வந்து மோகன்தாஸ் கரம்சந்த் காந்தி.
மகாத்மா காந்தி வாஸ் born ஆன், அவர் எப்போ பிறந்தாரு அப்படின்னு கேட்குறாங்க. 2nd October 1869. எப்போ பிறந்தார் மகாத்மா காந்தி? 2nd October 1869 பிறந்தார். அவரோட பிறந்த நாள் தான் நம்ம என்னென்ன செலிப்ரேட் பண்ணுறோம்? காந்தி ஜெயந்தின்னு செலிப்ரேட் பண்ணுறோம். அவரோட பர்த்டேவை தான் நம்ம காந்தி ஜெயந்தின்னு செலிப்ரேட் பண்ணுறோம். நெக்ஸ்ட் கொஸ்டின் என்ன? லோக்கோமோட்டிவ்ஸ் ஆர் மேனுஃபேக்சர்ட் இன். லோக்கோமோட்டிவ்ஸ்னால் என்னென்னா இன்ஜின் ஆஃப் அ ட்ரெயின். ட்ரெயினோட இன்ஜின், அந்த இன்ஜின் இருந்தால் தான் ட்ரெயினால் மூவ் ஆக முடியும். அந்த இன்ஜின் இல்லைன்னா ட்ரெயினால் மூவ் ஆக முடியாது. லோக்கோமோட்டிவ்ஸ்னால் என்னென்னா ட்ரெயினோட இன்ஜின். மேனுஃபேக்சர்ட்னா என்னென்னா தயாரிக்கிறது. மேனுஃபேக்சர்ட்னா தயாரிக்கிறது. லோக்கோமோட்டிவ்ஸ் ஆர் மேனுஃபேக்சர்ட் இன். லோக்கோமோட்டிவ்ஸ் எங்கே மேனுஃபேக்சர் பண்ணுறாங்க, இன்ஜின் எங்கே தயாரிக்கிறாங்க அப்படின்னு கேட்குறாங்க. எங்கே தயாரிக்கிறாங்கன்னா சிட்டாரஞ்சன். சிட்டாரஞ்சனுன்ற ஒரு சிட்டியில் தயாரிக்கிறாங்க. அந்த சிட்டி எங்கே இருக்குன்னா வெஸ்ட் பெங்காலில் இருக்குது. லோக்கோமோட்டிவ்ஸ் ஆர் மேனுஃபேக்சர்ட் இன் அப்படின்னா ட்ரெயினோட இன்ஜின் எங்கே தயாரிக்கிறாங்கன்னு கேட்டிருக்காங்க. அதுக்கு என்ன ஆன்சர்னா சிட்டாரஞ்சன். அது எங்கே இருக்குது அப்படின்னா வெஸ்ட் பெங்காலில் இருக்குது. நெக்ஸ்ட்டு ஹிராக்குட் டேம் இஸ் சிச்சுவேட்டட் இன். ஹிராக்குட் டேம் எங்கே இருக்குது அப்படின்னு கேட்டிருக்காங்க. டேம்னா என்ன? அணை. டேம்னா என்ன? அணை. ஹிராக்குட் டேம் எங்கே இருக்குது அப்படின்னு கேட்டிருக்காங்க. சிச்சுவேட்டட்னா எங்கே இருக்குது அப்படின்னு அர்த்தம். ஒரிசாவில் இருக்குது. ஹிராக்குட் டேம் எங்கே இருக்குது? ஒரிசாவில் இருக்குது. ஹிராக்குட் டேம் இஸ் சிச்சுவேட்டட் இன் ஒரிசா. கீதாஞ்சலி வாஸ் ரிட்டன் பை. கீதாஞ்சலினா என்னன்னா கலெக்ஷன் ஆஃப் போயம்ஸ். கீதாஞ்சலினா கலெக்ஷன் ஆஃப் போயம்ஸ். அதை யார் எழுதுனது அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதை யார் எழுதுனாங்கன்னா ரவீந்திரநாத் தாகூர். ரவீந்திரநாத் தாகூர். கீதாஞ்சலியை எழுதினவர் ரவீந்திரநாத் தாகூர். ரவீந்திரநாத் தாகூர் இன்னொன்று எழுதியிருக்காரு. அது என்னன்னா நம்மளோட நேஷ்னல் ஆந்தம் இருக்கு இல்லையா, அதுவும் ரவீந்திரநாத் தாகூர் தான் எழுதினார். கீதாஞ்சலி வாஸ் ரிட்டன் பை ரவீந்திரநாத் தாகூர். கீதாஞ்சலினா என்ன? கலெக்ஷன் ஆஃப் போயம்ஸ். Dash is called the land of the rising sun. Dash is called the land of the rising sun. எந்த கண்ட்ரியை நம்ம லேண்ட் ஆஃப் தி ரைசிங் சன்னு சொல்லுவோம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. எதை சொல்லுவோம்னா ஜப்பான். ஜப்பானை தான் நம்ம லேண்ட் ஆஃப் தி ரைசிங் சன் அப்படின்னு சொல்லுவோம். ஏன் அப்படி சொல்கிறோம் அப்படின்னா எங்கே சூரியன் உதிக்குதோ அந்த இடத்துக்கு பக்கத்தில் இருக்கிற கண்ட்ரி ஜப்பான். ஏன் சொல்கிறோம்? சூரியன் உதிக்கிற இடத்துக்கு பக்கத்தில் ஜப்பான் இருக்கிறதுனால நம்ம ஜப்பானை லேண்ட் ஆஃப் தி ரைசிங் சன் அப்படின்னு சொல்கிறோம். மகாத்மா காந்தி வாஸ் born on 2nd October 1869. Locomotives are manufactured in Chittaranjan. Hirakud Dam is situated in Orissa. Geetanjali was written by Rabindranath Tagore. Dash is called the land of rising sun. Dash is called the land of the rising sun. Japan is called the land of the rising sun. Subhash Bose was killed in. சுபாஷ் போஸ் எப்போ இறந்தாரு அப்படின்னு கேட்டிருக்காங்க. சுபாஷ் போஸ் எப்படி இறந்தாரு, எப்போ இறந்தாரு இல்லை எப்படி இறந்தாரு அப்படின்னு கேட்டிருக்காங்க. சுபாஷ் போஸ் ஏர் கிராஷில் இறந்தார். சுபாஷ் போஸ்னா யார் அப்படின்னா அவர் ஒரு ஃப்ரீடம் ஃபைட்டர். சுபாஷ் போஸ் யாருன்னா அவர் ஒரு ஃப்ரீடம் ஃபைட்டர். சுபாஷ் போஸ் வாஸ் கில்ட் இன் ஏர் கிராஷ். ஏர் கிராஷ்னா என்னென்னா விமான விபத்து. ஏர் கிராஷ்னா என்ன? விமான விபத்து. நம்ம இப்போ பஸ்ஸில் போகிறோம், ஆக்சிடெண்ட் ஆயிடுச்சு அப்படின்னா என்ன சொல்லுவோம்? பஸ்ஸு ஆக்சிடெண்ட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லுவோமா?
அதே மாதிரி ஏரோப்ளேனில் போகும்போது ஏதாவது ஆக்சிடெண்ட் ஆயிடுச்சுன்னா ஏர் கிராஷ் அப்படின்னு சொல்லுவாங்க. என்ன சொல்லுவாங்க? ஏர் கிராஷ். சுபாஷ் போஸ் was killed in an air crash. Subhash Bose was killed in an air crash. Dash was the founder of Arya Samaj. Dash was the founder of Arya Samaj. Arya Samajna என்னன்னா ஹிந்து ரீஃபார்ம் மூமெண்ட். ஆரிய சமாஜ் என்னன்னா ஹிந்து ரீஃபார்ம் மூமெண்ட். அதை கண்டுபிடிச்சவர், அதை உருவாக்குனவர் யாருன்னா சுவாமி தயானந்த் சரஸ்வதி. ஆரிய சமாஜை உருவாக்குனவர் யாரு அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆரிய சமாஜை உருவாக்குனவர் சுவாமி தயானந்த் சரஸ்வதி. The first president of the USA was. The first president of the USA was. Presidentனா என்ன? குடியரசு தலைவர். ஒரு ஸ்டேட்டோட ஹெட். ஒரு ஸ்டேட்டோட ஹெட்டை தான் பிரசிடென்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. The first president of the USA was அப்படின்னா யூஎஸ்ஏனா யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்கா. யூஎஸ்ஏவோட முதல் பிரசிடென்ட், யூஎஸ்ஏவோட முதல் குடியரசுத் தலைவர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. யாருன்னா ஜார்ஜ் வாஷிங்டன். The first president of the USA was George Washington. The dash connects the Mediterranean Sea with the Red Sea. மெடிட்டேரியன் சீயையும் ரெட் சீயையும் கனெக்ட் பண்ணுறது எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. எதுனா ஸ்விஸ் கேனல். ஸ்விஸ் கேனல் இந்த பிக்சரில் பாருங்க. இங்கே என்ன இருக்கு? மெடிட்டேரியன் சி இருக்கு. இங்கே என்ன இருக்கு? ரெட் சி இருக்கு. இது ரெண்டுத்தையும் பாருங்க, எது கனெக்ட் பண்ணுது? ஸ்விஸ் கேனல் கனெக்ட் பண்ணுது. கேனல்னா என்னன்னா கால்வாய். கேனல்னா என்ன? கால்வாய். மெடிட்டேரியன் சீயையும் ரெட் சீயையும் கனெக்ட் பண்ணுறது எது? ஸ்விஸ் கேனல். அது எங்கே இருக்குன்னா எகிப்தில் இருக்கு. எங்கே இருக்கு ஸ்விஸ் கேனல்? எகிப்தில் இருக்கு. The dash connects the Mediterranean Sea with the Red Sea. ஸ்விஸ் கேனல். ஸ்விஸ் கேனல் தான் மெடிட்டேரியன் சீயையும் ரெட் சீயையும் கனெக்ட் பண்ணுறது. கேனல்னா என்னென்னா கால்வாய். நெக்ஸ்ட்டு டேஷ் இஸ் தி கேபிட்டல் ஆஃப் ஸ்பெயின். டேஷ் இஸ் தி கேபிட்டல் ஆஃப் ஸ்பெயின். ஸ்பெயினோட கேபிட்டல் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போது நம்ம தமிழ்நாடோட கேபிட்டல் எது அப்படின்னு கேட்டால் நம்ம என்ன சொல்வோம்? சென்னை. சென்னை தான் தமிழ்நாடோட கேபிட்டல், தலைநகரம். அந்த மாதிரி ஸ்பெயினோட கேபிட்டல் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸ்பெயினோட கேபிட்டல் என்னன்னா மேட்ரிட். ஸ்பெயினோட கேபிட்டல் மேட்ரிட். டேஷ் இஸ் தி கேபிட்டல் ஆஃப் ஸ்பெயின். மேட்ரிட் இஸ் தி கேபிட்டல் ஆஃப் ஸ்பெயின். The dash controls the functioning of our body. The dash controls the functioning of our body. நம்ம பாடியோட ஃபங்க்ஷன் எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணுறது எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. நம்ம பாடியோட ஃபங்க்ஷன் எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணுறது என்ன? பிரெயின். மூளை தான் நம்மளோட பாடியோட ஃபங்க்ஷன் எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணுறது. நெக்ஸ்ட் ஒன், த கிட்னிஸ் பியூரிஃபை தி பிளட் அண்ட் டேஷ். கிட்னிஸ் என்ன பண்ணும்? பிளட்டை பியூரிஃபை பண்ணி அப்புறம் என்ன பண்ணும்? அந்த இம்ப்யூரிட்டிஸ் எல்லாம் என்ன பண்ணும்? யூரின் மூலமாக வெளியே அனுப்பிடும். அதுதான் ஆன்சர். த ஹார்ம்ஃபுல் இன்க்ரீடியன்ட்ஸ் இன் தி ஃபார்ம் ஆஃப் யூரின். கிட்னி பிளட்டை பியூரிஃபை பண்ணி ஹார்ம்ஃபுல் இன்க்ரீடியன்ட்ஸ்னால் கெட்டது எல்லாத்தையும் யூரின் மூலமாக வெளியே அனுப்பிடும். த கிட்னிஸ் பியூரிஃபை தி பிளட் and remove the harmful ingredients in the form of urine. Subhash Bose was killed in an air crash. Dash was the founder of Arya Samaj. Swami Dayanand Saraswati was the founder of Arya Samaj. The first president of the USA was George Washington.
The dash connects the Mediterranean Sea with the Red Sea. Suez Canal connects the Mediterranean Sea with the Red Sea. Dash is the capital of Spain. Madrid is the capital of Spain. The dash controls the functioning of our body. Brain controls the functioning of our body. The kidneys purify the blood and remove the harmful ingredients in the form of urine. Next, abbreviations. அப்ரிவேஷன்ஸ்னா என்னென்னா, இப்போ நம்ம வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுவோம்ல, குட் மார்னிங் அப்படின்னு மெசேஜ் பண்ணாமல் நம்ம என்ன பண்ணுவோம், ஜிஎம் அப்படின்னு மெசேஜ் பண்ணுவோம். ஜிஎம் அப்படின்னா என்ன, குட் மார்னிங் அப்படின்னு அர்த்தம். ஜிஎம்க்கு ஃபுல் ஃபார்ம் என்ன, குட் மார்னிங் அப்படின்னு அர்த்தம். அந்த மாதிரி இப்போது ஷார்ட் ஃபார்ம் கொடுத்துருப்பாங்க, நம்ம என்ன பண்ணணும், ஃபுல் ஃபார்ம் என்ன அப்படின்னு எழுதணும். ஏஐஆர். ஏஐஆர்னா என்னென்னா ஆல் இந்தியா ரேடியோ. ஏஐஆர்னா என்ன, ஆல் இந்தியா ரேடியோ. இதை எக்ஸாமில் எப்படி உங்களுக்கு கேட்பாங்கன்னா, இதே மாதிரி ஷார்ட் ஃபார்ம் கொடுத்துருவாங்க, நீங்கள் என்ன பண்ணணும், ஃபுல் ஃபார்ம் என்ன அப்படின்னு எழுதணும். ஏஐஆர். ஏஐஆர்னா என்னென்னா ஆல் இந்தியா ரேடியோ. ஆல் இந்தியா ரேடியோனா என்ன அப்படின்னா, லார்ஜஸ்ட் ரேடியோ நெட்வொர்க் இன் தி வேர்ல்ட். ஆல் இந்தியா ரேடியோனா அது ஒரு ரேடியோ நெட்வொர்க். இப்போது ஏர்டெல், ஐடியா, வோடஃபோன், ஜியோ இதெல்லாம் என்ன, மொபைல் நெட்வொர்க். அந்த மாதிரி இது ஒரு ரேடியோ நெட்வொர்க். ஆல் இந்தியா ரேடியோன்றது ஒரு ரேடியோ நெட்வொர்க். ஆனால் வேர்ல்டுலேயே இதுதான் பெரிய ரேடியோ நெட்வொர்க். வேர்ல்டுலேயே இதுதான் ரொம்ப பெரிய ரேடியோ நெட்வொர்க். டிவி. டிவினா என்னென்னா டெலிவிஷன். டிவினா என்ன, டெலிவிஷன். அது உங்களுக்கே தெரியும். நெக்ஸ்ட் என்னென்னா இந்தியன் ஐஏஎஃப். ஐஏஎஃப்னா என்னென்னா இந்தியன் ஏர்ஃபோர்ஸ். அவங்களோட வேலை என்ன அப்படின்னா, வேர்ல்டு வாரில் ஹிரோஷிமாவில் பாம்பு பிளாஸ்ட் ஆச்சு அப்படின்றது உங்களுக்கு எல்லாமே தெரியும். அது எப்படி பிளாஸ்ட் ஆச்சு அப்படின்னா, ஹெலிகாப்டரில் பாம்பு எடுத்துகிட்டு வந்து கீழே ஹெலிகாப்டர்லேருந்து கீழே ட்ராப் பண்ணிட்டாங்க. ட்ராப் பண்ணதுனால என்னாச்சு, பாம்பு கீழே விழுந்து பிளாஸ்ட் ஆயிடுச்சு, வெடிச்சிருச்சு. அவங்க என்ன பண்ணுவாங்க, ஹெலிகாப்டரில் வந்து பாம்பை கீழே ட்ராப் பண்ணிவிட்டு அவங்க போயிடுவாங்க. இங்கே என்ன ஆகும், கீழே விழுந்த பாம்பு பிளாஸ்ட் ஆயிடும். ஸோ அந்த மாதிரிலாம் நடக்காமல் நம்மளை பாதுகாக்கிறது தான் இந்தியன் ஏர்ஃபோர்ஸோட வேலை. ஐஏஎஃப்னா இந்தியன் ஏர்ஃபோர்ஸ். பிஎன்டி அப்படின்னா போஸ்ட் அண்ட் டெலகிராஃப். போஸ்ட்னா என்னென்னா, இப்போது நம்ம வாட்ஸ்அப்பில் டக்குன்னு மெசேஜ் அனுப்பிடுறோம்ல, தூரமாக இருக்கிறவங்கள்ட்டையும் நம்ம மெசேஜை டக்குன்னு சொல்லிடுறோம். ஆனால் முன்னாடி மொபைல்லாம் இல்லாத போது என்ன பண்ணுவாங்க, மெசேஜ் சொல்ல என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு லெட்டர் எழுதுவாங்க. லெட்டர் எழுதி அதில் அட்ரஸ் எழுதிடுவாங்க. எங்கே போகணுமோ, யார்கிட்ட போகணுமோ அவங்களோட அட்ரஸை எழுதிடுவாங்க. எழுதிட்டு போஸ்ட் ஆஃபீஸில் போய் போட்டுருவாங்க அந்த லெட்டரை. போஸ்ட் ஆஃபீஸ்காரங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த லெட்டரை போய் அந்த அட்ரஸில் கொடுத்துட்டு வந்துடுவாங்க. சரியா? இந்த ஃபார்மெட்டுக்கு பேர் தான் போஸ்ட். இந்த முறை, இந்த சிஸ்டமுக்கு பேர் தான் போஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் என்ன, டெலகிராஃப். டெலகிராஃப்னா என்னென்னா, முதல்ல டெலஃபோன்னு இருக்கும். டெலஃபோன்னா தூரமாக இருக்கிறவங்களுக்கு நம்ம என்ன பண்ணலாம், கால் பண்ணி பேசலாம். இப்போது மொபைல் மாதிரி தான் அது. ஆனால் இப்போ மொபைலில் பாருங்கள், நம்மளுக்கு ஏதாவது வயர் கனெக்ஷன் இருக்கா, இல்லை, வயரே இல்லாமல் நம்ம கால் பண்ணி பேசலாம். ஆனால் அந்த டெலஃபோனில் வயர் கனெக்ஷன் இருக்கணும். வயர் கனெக்ஷன் இருந்தால் தான் நம்ம தூரமாக இருக்கிறவங்களுக்கு கால் பண்ணி பேச முடியும். அந்த மாதிரி சிஸ்டம் வயர் மூலமாக தானே இன்ஃபர்மேஷன் போகுது. அப்போது அந்த மாதிரி சிஸ்டமுக்கு பேர் தான் டெலகிராஃப் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போது வயர்லாம் இல்லை, எல்லாமே வயர்லெஸ் ஆயிடுச்சு. நம்ம என்ன பண்ணுறோம், ஃபோனை எங்கே வேணாலும் தூக்கிட்டு போகிறோம், அப்படியே கால் பண்ணி பேசுகிறோம். ஆனால் அந்த டெலஃபோனில் அப்படி இல்லை, வயர் கனெக்ஷன் இருந்தால் தான் பேச முடியும். ஸோ மெசேஜ் எதால் பாஸ் ஆகுது, வயர் மூலமாக பாஸ் ஆகுது. அந்த சிஸ்டமுக்கு பேர் தான் டெலகிராஃப்.
இப்போ எல்லாமே வயர்லெஸ் ஆயிடுச்சு. இப்போ யாரும் அந்த சிஸ்டமை யூஸ் பண்ணுறதில்ல. நெக்ஸ்ட்டு விஐபி. விஐபினா என்னென்னா வெரி இம்பார்ட்டண்ட் பர்சன். விஐபினா என்னென்னா வெரி இம்பார்ட்டண்ட் பர்சன். எம்பி. எம்பினா என்னென்னா மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட். எம்பினா மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட். பிஎம்கான எலெக்ஷன் நடக்கும்ல, பிஎம்னா என்ன, பிரைம் மினிஸ்டர். பிரைம் மினிஸ்டருக்கான எலெக்ஷன் நடக்கும்போது யார் யார் வின் பண்ணுறாங்களோ அவங்கெல்லாம் மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட் ஆயிடுவாங்க. பார்லிமெண்ட்டில் ஒரு மெம்பர் ஆயிடுவாங்க. எம்பினா என்னென்னா மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட். எம்எல்ஏனா என்னென்னா மெம்பர் ஆஃப் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி. எம்எல்ஏனா என்ன, மெம்பர் ஆஃப் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி. மெம்பர் ஆஃப் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளினா என்னென்னா சிஎம்கான எலெக்ஷனில் யார் யார் வின் பண்ணுறாங்களோ அவங்கெல்லாம் எம்எல்ஏ. சிஎம்கான எலெக்ஷன் நடக்கும்போது யார் யார் வின் பண்ணுறாங்களோ அவங்கெல்லாம் எம்எல்ஏ. இப்போது வருதில் எலெக்ஷன் April 6, அதில் யார் யார் வின் பண்ணுறாங்களோ அவங்கெல்லாம் யார், எம்எல்ஏ, மெம்பர் ஆஃப் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி. நெக்ஸ்ட்டு பிஎம். பிஎம்னா என்ன, பிரைம் மினிஸ்டர். பிஎம்னா பிரைம் மினிஸ்டர், பிரதமர். நெக்ஸ்ட்டு என்சிசி. என்சிசினா என்ன, நேஷ்னல் கேடட் கார்ப்ஸ். என்சிசினா நேஷ்னல் கேடட் கார்ப்ஸ். இதில் நம்ம காலேஜ் படிக்கும்போதே நம்ம என்சிசியில் ஜாயின் பண்ணிக்கலாம். என்சிசியில் என்ன சொல்லி தருவாங்க அப்படின்னா டிசிப்ளினாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி தருவாங்க. அப்புறம் நாட்டுக்கு நம்ம நிறைய சேவை செய்யணும் அப்படின்னு சொல்லி தருவாங்க. அதுதான் என்சிசி, நேஷ்னல் கேடட் கார்ப்ஸ். தேசிய மாணவர் படை. தேசிய மாணவர் படை. நெக்ஸ்ட்டு ஐஏ. ஐஏனா என்னென்னா இந்தியன் ஏர்லைன்ஸ். ஐஏனா என்ன, இந்தியன் ஏர்லைன்ஸ். நீங்கள் சூரரை போட்டுலாம் பார்த்துருப்பீங்கள்ல, அதில் சூர்யா சார் என்ன பண்ணுவார், டெக்கான் அப்படின்ற பேரில் ஒரு தனி கம்பெனி ஆரம்பிப்பார். தனி கம்பெனி ஆரம்பித்து ஏரோப்ளேன் செஞ்சு பேசஞ்சர்ஸை கூட்டிகிட்டு போவார்ல, அந்த கம்பெனிக்கு பேர் தான் ஏர்லைன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த டெக்கான் அப்படின்னு ஒரு கம்பெனி திறக்கிறாருல்ல சூர்யா சார் திறக்கிறாருல்ல, அதுக்கு பேர் தான் ஏர்லைன்ஸ். இந்தியாவில் இருக்கிறதெல்லாம் இந்தியன் ஏர்லைன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்தியாவில் இருக்கிறதெல்லாம் இந்தியன் ஏர்லைன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட்டு ஆப்ஜெக்டிவ் டெஸ்ட். இதை எக்ஸாமில் எப்படி கேட்பாங்கன்னா ஆல்ஃப்ரட் நோபல் இஸ் வெல் நோன் ஃபார் ஏ, பின்னு 2 ஆப்ஷன் கொடுத்துருவாங்க. நீங்கள் எந்த ஆப்ஷன் கரெக்டோ அதை டிக் பண்ணணும். ஓகே, ஆல்ஃப்ரெட் நோபல் இஸ் வெல் நோன் ஃபார். வெல் நோன்னா என்னென்னா ஃபேமஸ். ஆல்ஃப்ரெட் நோபல் எதுக்கு ஃபேமஸ் அப்படின்னு கேட்டிருக்காங்க. 1 ஆப்ஷன் ஏ ஆட்டம் பாம், ஆப்ஷன் பி இன்ஸ்டிடியூட்டிங் ப்ரைஸஸ். ஆல்ஃப்ரெட் நோபல் ஆட்டம் பாம்க்கு ஃபேமஸ் ஆனவரா இல்லை இன்ஸ்டிடியூட்டிங் ப்ரைஸஸ். இன்ஸ்டிடியூட்டிங் ப்ரைஸஸ்னால் ப்ரைஸ் கொடுக்குறாங்கல்ல, அதை எஸ்டாப்ளிஷ் பண்ணது அவர் தான். அதை இப்படி பண்ணலாம் அப்படின்னு ஆரம்பித்தவர் அவர் தான். யார், ஆல்ஃப்ரெட் நோபல். ஸோ ஆல்ஃப்ரெட் நோபல் இஸ் வெல் நோன் ஃபார் இன்ஸ்டிடியூட்டிங் ப்ரைஸஸ். ப்ரைஸ் கொடுக்கலாம் அப்படின்னு ஆரம்பித்தது, பிகின் பண்ணது யாருன்னா ஆல்ஃப்ரெட் நோபல். இந்தியா பிகேம் இண்டிபெண்ட். இந்தியா எப்போ இண்டிபெண்ட் ஆச்சு, மகாத்மா காந்தியோட டெத்துக்கு அப்புறமா, மகாத்மா காந்தியோட டெத்துக்கு முன்னாடியா அப்படின்னு கேட்டிருக்காங்க. இந்தியா எப்போ இண்டிபெண்ட் ஆச்சு, மகாத்மா காந்தியோட டெத்துக்கு அப்புறமா இல்லை மகாத்மா காந்தியோட டெத்துக்கு முன்னாடியே இண்டிபெண்ட் ஆயிடுச்சா அப்படின்னு கேட்டிருக்காங்க. நமக்கு எப்போ இண்டிபெண்டன்ஸ் கிடச்சிச்சுன்னா 1947 இண்டிபெண்டன்ஸ் கிடச்சிச்சு. 1948 மகாத்மா காந்தி இறந்தார். அப்போது மகாத்மா காந்தி இறந்ததுக்கு முன்னாடியே நமக்கு என்ன கிடச்சிருச்சு, இண்டிபெண்டன்ஸ் கிடச்சிருச்சு. நமக்கு இண்டிபெண்டன்ஸ் வாங்கி கொடுத்ததுக்கு அப்புறம் தான் மகாத்மா காந்தி இறந்தார். அப்போது இந்தியா பிகேம் இண்டிபெண்ட் பிஃபோர் மகாத்மா காந்திஸ் டெத். மகாத்மா காந்தி இறக்குறதுக்கு முன்னாடியே நமக்கு இண்டிபெண்டன்ஸ் கிடச்சிருச்சு.
நெக்ஸ்ட்டு டெசிபல் இஸ் அ யூனிட் ஆஃப் லைட்டா சவுண்டான்னு கேட்டிருக்காங்க. டெசிபல் எதோட யூனிட்? லைட்டோட யூனிட்டா சவுண்டோட யூனிட்டான்னு கேட்டிருக்காங்க. நம்மளால் ஒரு 80 to 90 டெசிபல் சவுண்டை தான் நம்மளால் கேட்க முடியும். எவ்வளோ? 80 to 90 டெசிபல் சவுண்டை தான் நம்மளால் கேட்க முடியும். அதுக்கும் அதிகமான டெசிபல்ஸ் போச்சு அப்படின்னா நம்ம காது கேட்காது. காது என்ன ஆயிரும்? டெஃப் ஆகிடும். நம்ம என்ன ஆகும்? கேட்காம போயிடும். நம்ம டெஃப் ஆகிடுவோம். அந்த சவுண்டை நம்மளால் கேட்க முடியாது. ஒரு 80 to 90 டெசிபல் சவுண்டை தான் நம்மளால் கேட்க முடியும். அப்போது டெசிபல்ன்றது என்ன யூனிட்டு? சவுண்டோட யூனிட். டெசிபல்ன்றது சவுண்டோட யூனிட். டெசிபல் இஸ் அ யூனிட் ஆஃப் சவுண்ட். நெக்ஸ்ட்டு த ஹையஸ்ட் அவார்ட் கிவன் இன் இந்தியா இஸ். இந்தியாவில் தர மிக உயர்ந்த அவார்ட் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. பத்ம விபூஷனா இல்லை பாரத் ரத்னாவா? இந்தியாவில் தர மிக உயர்ந்த அவார்ட் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. பத்ம விபூஷனா இல்லை பாரத் ரத்னாவா? The highest award given in India is Bharat Ratna. The Taj Mahal was built by. Taj Mahal கட்டினது யாரு? ஷாஜஹான். தாஜ்மஹால் கட்டினது யாரு? ஷாஜஹான். எதுக்கு ஷாஜஹான் தாஜ்மஹால் கட்டினாரு? அவரோட வைஃபோட நினைவாக ஒரு தாஜ்மஹால் கட்டினாரு. எதுக்கு தாஜ்மஹால் கட்டினாரு? வைஃபோட நினைவா அவர் தாஜ்மஹால் கட்டினாரு. நெக்ஸ்ட் ஒன், கவாஸ்கர் ஹாஸ் எஸ்டப்ளிஷ்ட். கவாஸ்கர்ன்றது ஒரு கிரிக்கெட் பிளேயர். அவர் மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் செஞ்சுரிஸ் இன் டெஸ்ட் மேட்சஸ். மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் செஞ்சுரிஸ் அடிச்சிருக்காரா இல்லை மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் விக்கெட்ஸா அப்படின்னு கேட்டிருக்காங்க. செஞ்சுரினா என்னென்னா 100 ஸ்கோர் எடுத்தால் ஒரு செஞ்சுரி. 100 ஸ்கோர் வந்தால் ஒரு செஞ்சுரி. விக்கெட்னா என்னென்னா ஒரு கிரிக்கெட்டரை அவர் அவுட் ஆக்குனாருன்னா அது விக்கெட். ஒரு கிரிக்கெட்டர் அவுட் ஆக்குனா ஒரு விக்கெட் அப்படின்னு சொல்லுவாங்க. கவாஸ்கர் ஹாஸ் எஸ்டப்ளிஷ்ட் மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் செஞ்சுரிஸ் இன் டெஸ்ட் மேட்சஸ். அவர் என்ன பண்ணியிருக்காரு? டெஸ்ட் மேட்சஸில் நிறைய செஞ்சுரிஸ் அடிச்சிருக்காரு. கவாஸ்கர் ஹாஸ் எஸ்டப்ளிஷ்ட் மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் செஞ்சுரிஸ் இன் டெஸ்ட் மேட்சஸ். The headquarters of the United Nations is located at. United Nationsனா என்னென்னா அது ஒரு ஆர்கனைசேஷன், ஒரு நிறுவனம். அது எதுக்குன்னா வேர்ல்டு வார் 2க்கு அப்புறம் இன்னுமேலும் வேர்ல்டு வார் நடந்தால் ஹியூமன் பீயிங்ஸே உலகத்தில் இருக்க மாட்டாங்க. அதனால வேர்ல்டு வார் இல்லாமல் நம்ம பீஸ் மெயின்டைன் பண்ணுவோம் அப்படின்றதுக்காக ஒரு ஆர்கனைசேஷனை ஓப்பன் பண்ணாங்க. அந்த ஆர்கனைசேஷனோட பேர் தான் யுனைடெட் நேஷன்ஸ். நம்ம பீஸ்ஃபுல்லாக நம்மளோட பிரச்சனையை நம்மளே பேசி சால்வ் பண்ணிக்குவோம், இந்த மாதிரி வார்லாம் இனிமேல் வேண்டாம் அப்படின்னு ஆரம்பித்த ஒரு ஆர்கனைசேஷன், ஒரு நிறுவனம் தான் யுனைடெட் நேஷன்ஸ். அதோட ஹெட் குவார்ட்டர்ஸ் எங்கே இருக்குன்னு கேட்டிருக்காங்க. ஹெட் குவார்ட்டர்ஸ்னால் என்னென்னா மெயின் ஆஃபீஸ், தலைமை செயலகம் அப்படின்னு சொல்லுவாங்க. மெயின் ஆஃபீஸ் எங்கே இருக்குது அப்படின்னா நியூயார்க்கில் இருக்குது. யுனைடெட் நேஷன்ஸோட ஹெட் குவார்ட்டர்ஸ் எங்கே இருக்குது அப்படின்னு கேட்டிருக்காங்க. அது நியூயார்க்கில் இருக்குது. The headquarters of the United Nations is located at New York. The equator passes by. ஈக்குவேட்டார் அப்படின்ற லைன் எங்கே பாஸ் ஆகுது அப்படின்னு கேட்டிருக்காங்க. இங்கே பாருங்க, இங்கே இந்த பிக்சரில் நடுவில் ஒரு ரெட் கலர் லைன் போகுதா, அதுதான் ஈக்குவேட்டார். அந்த ரெட் கலர் லைன் தான் ஈக்குவேட்டார். அந்த ஈக்குவேட்டர் என்ன பண்ணியிருக்கு? நம்ம வேர்ல்டு மேப்பை சரிசமமாக பிரிச்சிருக்கு. மேலே பாதி கீழே பாதின்னு பிரிச்சிருக்கு. நம்மளுக்கு கொஸ்டின் என்ன? த ஈக்குவேட்டார் பாசஸ் பை த்ரூ தி மிடில் ஆஃப் இந்தியா. அந்த ஈக்குவேட்டர் லைன் இந்தியாவோட மிடில் பாஸ் ஆகுதா இல்லை சவுத் ஆஃப் இந்தியானா என்ன அர்த்தம்?
கீழே, இந்தியாவுக்கு கீழே பாஸ் ஆகுதா அப்படின்னு கேட்டிருக்காங்க. பாருங்க, இந்தியா எங்க இருக்கு? இந்தியா எங்க இருக்கு? இதுதான் இந்தியா. இந்தியாவுக்கு நடுவில் பாஸ் ஆகுதா? மிடில் ஆஃப் இந்தியானா என்ன அர்த்தம்? இந்தியாவுக்கு நடுவில் பாஸ் ஆகுது அப்படின்ற அர்த்தம். இந்தியாவுக்கு நடுவில் பாஸ் ஆகுதா? இல்லை, இந்தியாவுக்கு கீழே பாஸ் ஆகுது. ஈக்குவேட்டர் லைன் எங்கே பாஸ் ஆகுது? இந்தியாவுக்கு கீழே. அப்போனா இந்தியாவோட சவுத்தில், சவுத் ஆஃப் இந்தியா. த equator passes south of India. Next, the Panama Canal is between. The Panama Canal is between. Panama Canal எதுக்கு நடுவில் இருக்குது? ஏஷியாவுக்கும் ஆஃப்ரிக்காவுக்கும் நடுவுலையா, இல்லை நார்த் அமெரிக்காவுக்கும் சவுத் அமெரிக்காவுக்கும் நடுவுலையா அப்படின்னு கேட்டிருக்காங்க. பனாமா கேனல் அப்படின்னா என்னென்னா அது ஒரு கால்வாய். பனாமா கேனல் அப்படின்னா அது ஒரு கால்வாய். இங்கே பாருங்கள், இங்கே தான் பனாமா கேனல் இருக்குது. இது சவுத் அமெரிக்கா, இது நார்த் அமெரிக்கா. இதுதான் பனாமா கேனல். இதுதான் என்ன? பனாமா கேனல். இது எது எதுக்கு நடுவில் இருக்குது? நார்த் அமெரிக்காக்கும் சவுத் அமெரிக்காக்கும் நடுவில் இருக்குது. பனாமா கேனல் நார்த் அமெரிக்காக்கும் சவுத் அமெரிக்காக்கும் நடுவில் இருக்குது. த பனாமா கேனல் இஸ் பிட்வீன் நார்த் அண்ட் சவுத் அமெரிக்கா. பகவத்கீதா ஃபார்ம்ஸ் அ பார்ட் ஆஃப் தி மகாபாரதமா ராமாயணமா அப்படின்னு கேட்டிருக்காங்க. பகவத்கீதா எதோட பார்ட்? மகாபாரதமோட பாட்டா இல்லை ராமாயணாவோட பாட்டா அப்படின்னு கேட்டிருக்காங்க. பகவத்கீதா ஃபார்ம்ஸ் பார்ட் ஆஃப் தி மகாபாரதம். பகவத்கீதா வந்து மகாபாரதத்தோட ஒரு பார்ட் தான் பகவத்கீதா. நெக்ஸ்ட், விசாகப்பட்டினம் போர்ட் இஸ். விசாகப்பட்டினம் போர்ட்னா என்னென்னா அந்த இடத்துல கடலுக்கு பக்கத்தில் இருக்கும் அந்த இடம். அந்த இடத்துல ஷிப்பில் வருது பார்த்தீங்களா திங்ஸு, அதெல்லாம் இறக்கி வைப்பாங்க. அப்புறம் ஏதாவது ஷிப்பில் ஏற்றணுன்னா அந்த இடத்துல வச்சு தான் ஏற்றுவாங்க. அதுதான் போர்ட். விசாகப்பட்டினம் போர்ட் வந்து நேச்சுரலாகவே இருக்குதா இல்லை மேன்மேட், நம்ம தான் பண்ணோமா, நம்ம தான் பில்ட் பண்ணோமா அப்படின்னு கேட்டிருக்காங்க. விசாகப்பட்டினம் போர்ட் வந்து நேச்சுரலாகவே அங்கேயே இருந்தது தானா, யாருமே அதை கட்டலாம் இல்லை, அது மேன்மேட் இல்லை, அது நேச்சுரலாகவே அங்கே அப்படியே இருந்தது. விசாகப்பட்டினம் போர்ட் இஸ் நேச்சுரல். ஓகே, thank you students.